வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து தாங்க பேசுகிறேன். நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இது முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க கொங்கு சொந்தங்களுக்காகவே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனி எதுன்னு கேட்டிங்கன்னா, அஜய் கொங்கு மேட்ரிமோனிங்க. நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஆரம்பிச்சுங்க 16 வருஷம் ஆச்சுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்களே நிறைய சுபகாரியங்கள் கொடுத்துங்க. அந்த முருகன் அருளால் எல்லாம் சுபிட்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் தேவையான வரன்களை நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாமுங்க. நம்ம ஆஃபீஸ் ஒட்டஞ்சத்திரத்தில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க. நமக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இது இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தவங்க வெளிநாட்டு வரன்கள் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூருங்க, திருப்பூருங்க, பல்லடம், அவனாசி, நாமக்கல், சேலம், கரூருங்க, பொள்ளாச்சி, உணவப்பேட்டை, மடத்துக்குளம், மூலனூர், முத்தூர், வெள்ளகோயில், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாமுங்க. தமிழ்நாடு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ, இப்போ கோயம்புத்தூர் இல்லைன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயே எடுத்துக்கலாமுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா திருப்பூரை சுற்றி எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி வந்து திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரூர் மாவட்டங்க, நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், எந்த மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்தை சுற்றி நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாகவே பேசிக்கலாங்க. நாங்கள் கூட தேவையில்லைங்க. நீங்கள் நேரடியாக அதிலே ஃபோன் நம்பர் வரும். நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் தேவையான வரங்களை நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க. அந்த முருகன் அருள் எல்லாமே நல்லா இருக்காங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்னு அடிச்சு பாருங்கள். என்னோடய ஆஃபீஸ் ஃபைட்டோட்டோ எல்லாம் வந்துடும். யூடியூப்பில் அடித்து பாருங்கள். என்னோடய கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோக்கு மேலே நான் பேசியிருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு கூட எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டர் வரங்க தானுங்க அதிகமாக வந்துட்டு இருக்குங்க. பூராமே எம்பிபிஎஸ்ஸுங்க, பிஜி இந்த மாதிரி படிச்சுட்டு வேலை பார்க்குற பொண்ணு ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா வருதுங்க. டாக்டர் வரங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கான்செப்டில் பார்த்தாலும் சரிங்க, டாக்டர் வரணும்னா டாக்டர் வரங்கள் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு வரங்கள் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி லைனில் இருக்குதுங்க. அதே மாதிரி டீச்சர் லைனில் இருக்குது. பேங்கில் ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகம் இருக்குதுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற பசங்க ஜாதகம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கான்செப்டில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம் எல்லாமே இருக்குதுங்க. ஆடிட்டராக இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல், நிறைய ஜாதகம் எனக்கு இந்த முருகன் அருளால் நிறைய நண்பர்கள் நிறைய அனுப்பிச்சி விட்றாங்க யூடியூப்பை பார்த்து. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் வரன்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் நேரடியாகவே தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டாங்கன்னா ஒரு நண்பரும் கூட கேட்டாருங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாருங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட முடியாது. நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் எழுதிட்டு உங்களுக்கு ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டுனா நீங்கள் வீட்டில் இருந்துமே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே கம்ப்யூட்டரில் ஜாதகம் இங்கே டெய்லி எத்தனை ஜாதகம் ஏற்றுறமோ அத்தனை ஜாதகம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு செல்லுக்கே வந்துடும். அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்கள் பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி வரங்கள், எந்த ஊர், எந்த தூரமாக இருக்காங்களா, இல்லை பக்கத்தில் இருக்காங்களா, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, பொண்ணுங்களாக இருந்தாலும் பையன்களாக இருந்தால் அவங்க அடிப்படை வசதி என்ன, என்ன குளத்துக்கு போகிறோம், என்ன குளம், என்ன கோயில், இப்படி எல்லாமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்களாகவே டிசைட் பண்ணி நேரடியாக பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி பேசி நீங்கள் வந்து நல்ல வரணுங்களை நீங்களாகவே அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி தானுங்க நிறைய ஜாதகம் போயிட்டுருக்குதுங்க. நிறையா அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. டாக்டர் வரன் அதிகமாக வருதுங்க. ஐடி லைன் அதிகமாக வந்துட்டுருக்குதுங்க. ப்ரைவேட் ஜாப்புங்க நிறைய வரணுங்களை வந்துட்டுருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளை பொண்ணுங்க ஜாதகம்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு வரன்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஜாதகம், ஃபோட்டோ, ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எப்படியே பிள்ளைய பசங்க மேரேஜ் இல்லாமல் நிறையா இருக்காங்க ஜாதகம் அமையாமல். உங்கள் மூலியத்தில் தான் உங்களுக்கு முடியும்னு ஒரு இறைவன் எழுதியிருந்தால் யாருனாலையும் மாற்ற முடியாது. அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதாங்க என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்ங்க. அதே மாதிரி பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க, மெதுவாக வாங்க. நம்ம கவர்மெண்ட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறது கொஞ்சம் கடைபிடிங்க. பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டு போட்டுங்க, கார் ஓட்டும்போது கார் பெல்ட் ஷர்ட்டை போட்டுங்கன்னு போலீஸ் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சி போனோம்னா எந்த ஒரு விபரீதம் நடக்காதுங்க. அதனால தான் இந்த வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஏதோ 100 பேர் பார்த்ததில் ஏதோ 2 பேர் தின்னுவாங்க, அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேங்க. கோவிச்சுக்காதீங்க.
கவர்மெண்ட் என்ன சொல்லுது கொஞ்சம் கடைபிடிக்கும். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்குமம் என்ற மணி ஓட்டஞ்சத்திரங்க. யாராவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க. நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு நல்லா பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.